வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கூகுள் ஃபார்ம் அண்ட் கூகுள் குவிஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கூகுள் குவிஸோட ரெஸ்பான்சஸ் எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட எல்லா கூகுள் ஃபார்ம் அண்ட் கூகுள் குவிஸ் எல்லாமே டிரைவில் சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம டிரைவுக்கு போகிறோம். நான் முன்னாடியே ஒரு கூகுள் குவிஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இமெயில் அட்ரஸ் ரெக்வயர்டில் கொடுத்துருக்கேன், நேம் டைப் பண்ண கொடுத்துருக்கேன், ஏஜ் 5-6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் செக்ஷன் 2ல் குவிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரெஸ்பான்சஸ், அதாவது ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம அதை பார்த்தோம். ரெஸ்பான்சஸ்குள்ளே போனால் எப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எந்தெந்த ஆன்சர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே தெரியும் நம்மளுக்கு. வித் நேம், எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஈச் கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டு, அப்படி எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இங்கே டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் போனால் ஈச் கொஸ்டினுக்கு எப்படி வந்து அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம், அது கூட இங்கே நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இண்டிவிஜுவலாக கூட பார்க்க முடியும் நம்மளால். இப்போ யாராவது ஒருத்தவங்க பேரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்களா, ஆன்சர் பண்ணலையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரிண்டட் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சா அதை கூகுள் ஷீட்டில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் க்ரீன் கலரில் தெரியுது. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகும். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்கும். எப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, யார் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கோர், எவ்வளோ என்ன நேம், என்ன ஏஜ், எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக டைப் ஆகிருக்கும். இது நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஆர் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஃபைல் போய் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், நம்ம இதை ஷேர் கூட பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. எல்லா கூகுள் ஃபார்மோட ஆர் கூகுள் குவிஸோட ஆன்சர்ஸும் இந்த கூகுள் ஷீட்டில் கண்டிப்பாக சேவ் ஆகிருக்கும்.